சகோதரிகளே, இந்த காலகட்டத்திலே ஊழியத்தினுடைய காரியங்களை சற்று பகிர்ந்து கொள்ள வேண்டியது இந்த நேரமாகும்படினாலே நான் இந்த காரியங்களை சொல்லுகிறேன். இந்த நாளிலே கடவுள் என்னை பார்க்கிறார், கடவுள் என்னை படைத்தார், கடவுளிடத்தில் நான் போய் சேரப்போகிறேன். இந்த உலகத்தில் நான் பெற்றுக்கொண்டது எதுவும் இல்லை, இந்த உலக வாழ்க்கையில் நான் எதையும் பெற்றுக்கொள்ளப் போவது எதுவும் இல்லை என்கிற அடிப்படையில் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற நோக்கத்தில் பணி செய்வதற்கு மிகவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் பார்க்கிறோம். எனக்கேன் ஊதியம் தர வேண்டும், எனக்கேன் யாராவது பாராட்டுகளை தர வேண்டும், எனக்கேன் ஏதாவது பொருளை கொடுக்க வேண்டும், எனக்கேன் ஒரு சில கனக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு சிலர் இந்த நோக்கத்தில் பார்க்கும் பொழுது என்னுடைய பணி உலகத்திலே ஆண்டவர் கொடுத்த கட்டளை இல்லாதவர்களுக்கும் வறியவர்களுக்கும் பாடுபடுகிறவர்களுக்கும் கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கும் தேவனுடைய ஆற்றலையும் ஆன்மீக அறிவையும் கொடுத்து அதன் மூலமே எல்லாவற்றுக்கும் தீர்வு காண முடியும், வெற்றி அடைய வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதும் பாசத்தின் மூலமாகவும் செய்கையின் மூலமாகவும் பிறரிடத்திலிருந்து வாங்குகின்ற அந்த உதவிகளை நாம் அவர்களுக்கு கொண்டு சென்று சேர்ப்பதன் மூலமாகவும் அவர்களை இறையரசுக்கு தகுதியானவர்கள் என்றும் ஆன்மீக பயணத்தில் ஓடுகிறவர்கள் என்பதை உணர்த்தும் பொழுது அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். பிரச்சனைகள், பாரங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வியாதிகள் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இயற்கையாக வருவதால் இதை தெய்வீக சக்தியை கொண்டு ஆன்மீக சக்தியை கொண்டு தாங்கிக் கொள்ளவும் அதன் ஊடாக நடந்து அதை வெற்றி கொள்ளவும் அதிலும் கூட ஒருவித மன நிம்மதியை அடைவதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு தன்னுடைய இறை வாக்கின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டாலும் அனுபவித்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி கடைசி வரைக்கும் வாசிக்கின்றோம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். விளம்பரங்கள், வேடிக்கைகள் இவைகளெல்லாம் இன்றைக்கு இறைவனுடைய தொழுகை சமாச்சாரங்கள் ஆகிவிட்டன. பலர் சேர்ந்து ஒன்று கூடி நவீன இசைக்கருவிகளையும் நவீன விளக்குகளையும் அலங்காரங்களையும் நவீன அரங்குகளையும் வைத்து அதை ரெக்கார்ட் பண்ணி வைத்து அதை வீடியோக்களாக யூடியூப் மூலமாக பலருக்கு வெளியிடுவதிலும் அதிலே சந்தாதாரர்களாகி அநேகரை பிடித்து கொள்வதும் அநேகர் மூலமாக இப்படி புகழையும் பொருளையும் பெறுவதையும் ஒரு ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். சினிமாவுக்கு சரிசமமான திரையரங்குகளைப் போல நிகழ்ச்சிகளும் பாடல் பதிவுகளும் ஆட்டம் பாட்டங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். சிறியவர்களை ஓடி செல்வதும் தேடி செல்வதும் அவர்கள் போய் பார்ப்பதும் அவர்களுக்கு உணவளிப்பதும் அவர்களை கழுவுவதும் அவர்களை தூக்குவதும் இதுவல்லவோ இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது. உபவாச கூட்டம் என்று சொல்லி ஓடுகிறார்கள். உபவாசத்திற்கு விளம்பரமே செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரிந்து செய்வது ஒரு உபவாசமே கிடையாது. இதுதான் ஏசாயா 57, 58ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒடுக்கப்பட்டவர்களும் நெகிழ்ந்த கரங்களையும் நான் தூக்குவதும் தாங்குவதும் அவர்களை ஏந்துவதும் அவர்களை அரவணைப்பதும் இதுவல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். நாம் ஏன் அதையெல்லாம் இறைவனுடைய வசனங்களை படிக்க தவறுகின்றோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பொருள் இருந்தால் ஊழியம் செய்யலாம், பணம் இருந்தால் ஊழியம் செய்யலாம். அதற்கு இறைவனுடைய சக்தி? இறைவனுடைய சக்தி என்பது இல்லாதவர்களை இருக்கிறது போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் அல்லவா? அவர்களுக்கு இயற்கையின் சக்திகளுக்கு தாண்டி நன்மைகளை செய்து இறையொருளை தந்தருடுவார். உண்மை அல்லவா? அவரையே நம்பி நாம் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். ஒரு காலம் அவரை நம்பி வந்தவர்கள் தோற்று போனதில்லை. அவர்கள் ஒரு காலம் பேதையராக இருந்தாலும் அவர்கள் திசை மாறி போவதில்லை. இந்த அன்போடு கூட பயணம் செய்வோம். அன்புதான் உண்மையான ஒரு அற்புத சக்தி. இதை விடவே பெரிய அற்புத சக்தி இறை வரங்களுக்கும் ஆவிக்குரிய வரங்களுக்கும் கூட கிடையாது. அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போம், தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போம், அன்பு ஒரு காலம் ஒழியாது. இந்த நிரந்தரமான ஒரு தெய்வீக கட்டளை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆரம்பத்திலிருந்து கற்றுக் கொடுத்தது. அவர்தான் அன்புக்காக வாழ்ந்த ஒரே ஒரு மனிதர், அன்புக்காக உலகத்தில் வந்த ஒரே ஒரு தெய்வம் அவர் மட்டும்தான். அவரை போல நிகராக அன்புக்காக ஏங்கியவர்கள், சொல்லியவர்கள், பேசியவர்கள் ஒரு கதாபாத்திரமாக கூட யாராலும் அவர் ஒரு கதைகளில் கூட யாரும் புனைந்து வைக்கவில்லை.
அப்பேற்பட்டவர் தான் வாழ்க்கையிலே எந்த கடவுள் இருக்கிறார்கள், எந்த தலைவர் இருக்கிறார், எந்த மகான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல அன்புக்காக வாழ்ந்து அன்புக்காக மரித்து அன்பையே பற்றி பேசிக்கொண்டு இந்த உலக சரித்திர வரலாற்றிலே யாரும் கற்பனைக்கு எட்டக்கூடாத அளவில் வாழ்ந்து காட்டிய ஒரே ஒரு தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இறைவனாக இருக்க முடியும். அவர் அற்புதங்களினால் இறைவன் என்று சொல்லவில்லை. அவர் வாழ்ந்த அந்த வரலாற்றின் அடிப்படையில் இறைவனாக சொல்லவில்லை. அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை குறித்தும் சொல்லவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள். அவர் இறைவன் என்பது உங்களுக்கு தன்னாலே புரியும். அவரை போல வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு துன்பம் துயர் வந்தாலும் அதன் ஊடாக அதன் வழியாக ஒரு பேரின்பத்தை நீங்கள் காண முடியும். எனவே உங்களை யாரும் இடறி தள்ள முடியாது, இடறி விழ வைக்க முடியாது. அவருடைய அன்பின் பாதையில் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். அவருடைய அன்பின் பாதையில் தொடர்ந்து செல்லுங்கள். அந்த உலகத்தில் எதையும் பெற்றுக்கொண்டு வந்து விடவில்லை. நம் இழப்பதற்கு எதுவும் இல்லை. எதை இழந்தாலும் அவருடைய அன்பையும் தெய்வீக தன்மையை மட்டும் இழந்து விடாதீர்கள். நீங்கள் தெய்வமாகவே மாறிவிடுவீர்கள். ஒரு உருவமெல்லாம் மாறிவிடும், ஒரு பேச்செல்லாம் மாறிவிடும், ஒரு எண்ணங்களெல்லாம் மாறிவிடும். உலகு கடந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாத தெய்வீக அமைதி உங்கள் இருதயத்தை வந்து நிரப்பும். இதை விட சிறந்த காரியம் இந்த உலகத்தில் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? தொடர்ந்து பயணிப்போம். லாப நஷ்டங்களை பார்க்காதீர்கள். லாபத்தை எதிர்நோக்கி இறைப்பயணத்தை தொடராதீர்கள். பேரும் புகழும் செல்வமும் அடைவோம் என்று சொல்லி இறைப்பணியை செய்யாதிருங்கள். வட்டி தொட்டிகளை கடந்து செல்லுங்கள். செல்ல முடியாத இடங்களுக்கு கடந்து செல்லுங்கள். காசு இல்லை என்றாலும் இருப்பதை வைத்துக் கொண்டு செலவு செய்து ஆண்டவரிடத்தில் மக்களை ஆதாயப்படுத்துங்கள். அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில இன்பம் என்பதே இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய ஆசி மட்டும் இன்பத்தை தர முடியும். உலக பொருட்களோ உலக ஐஸ்வர்யங்களோ இன்பத்தை தர முடியாது. உலக உறவுகளோ உலகத்தினுடைய பாசங்களோ ஒரு கால இன்பத்தை தர முடியாது. நித்தியானந்த பேரின்ப வாழ்வுக்காக அழைத்து செல்வதால் நித்திய ஒரு இன்பத்தை அடைய முடியும் என்பதை விளக்கி அன்போடு சொல்லுங்கள். பணி செய்யுங்கள். ஓடோடி உதவி செய்யுங்கள். பொருட்களாலும் உதவிகளாலும் அவர்களை தாங்குங்கள். அவர்கள் அன்புக்கு நேராக வழிநடத்துங்கள். கேட்டுக்கொண்டு நான் நன்றி. God bless you.